அங்கே ஜாடி இங்கே ஜாடி பலராம சுவாமியோட உத்தரியத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான் இந்த வானரனான துவிதன். அந்த விருட்சத்தை அப்படியே ஓங்கி பலராம சுவாமியோட தலையை பார்த்து ஒரு அடி அடிக்கலாம்னு சொல்லி இப்படி போட்டான். போட்டப்போ என்னாச்சு, பலராம சுவாமி தன்னோட முசலத்தால் அதை தடுத்து அதை அப்படியே ஒரு தட்டினார். அது சிதிலமாக போயிடுது, பீஸாக ஆகிடுது. அப்போ இருக்கிற பெரிய பெரிய பாறங்கல்லாம் எடுத்து புழக்கி பலராம சுவாமி மேலே எறியறானா இந்த துவிதன். ஒரு தடவை கல் வரத்தையும் பேட்டால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் பலராம சுவாமி. அடித்த உடனே அது அந்த முசலத்தால் கொண்டதுமே அது பீஸாக போயிடுறது, பொடி பொடியாக நசிச்சு தாழ விழுறது. பர்வதமே ஆடித்தான், மரங்களெல்லாம் ஆட ஆரம்பிச்சு விடுத்தான் இந்த துவிதன் தாழ விழுந்ததுமே. பலராம சுவாமியோடு குணகானங்கள் எல்லாம் பண்ணறா. குசும வருஷம் நிறைய புஷ்ப விருஷ்டி பண்ணறா. அதெல்லாம் பலராம சுவாமியோட சிரசில் விழுந்தது. சாம்பன் ரொம்ப அழகா இருப்பார். முருகன்னா அழகல்லவா, முருகனோட மறுபெயர் அழகு. ராட்சச விதியை அவலம்பிச்சுண்டு துரியோதன புத்திரியான லக்ஷ்மணை ஸ்வயம்பரத்துக்கு அங்கே இருந்துட்டு இருக்கிறத அந்த பொண்ணு ஆறி மாலி இடத்துக்கு அவளை சம்மதிக்காக அதுக்கு முன்னாடி அவளை தூக்கிட்டு போயிட்டான் சாம்பன். துர்விநீதனான துஸ்வபாவியான இந்த சின்ன பையன் என்ன தைரியம் இருந்தால் நம்மளெல்லாம் அவஹேளிச்சுண்டு நம்ம பொண்ணு இப்படி அபகரிச்சுண்டு போவான், அதுவும் அக்காமா. அவன்கிட்ட அனுராகமே இல்லையே இந்த பொண்ணுக்கு, லக்ஷ்மணிக்கு. மனோரதோ மதீயோயம் சபலः சர்வதா த்வயா निर्विघ्नेनैव कर्तव्या दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देव देव जगन्नाथ पुण्यश्रवण कीर्तन यदूतमोत्तम श्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्तुं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परं। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। நேற்றுக்கு பலராம சுவாமியோடு அனந்த கல்யாண குணங்களை பற்றியெல்லாம் வர்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பரீட்சித் மகாராஜா சுகபிரம்ம ரிஷி கிட்டக்க. அவரோட அந்த பிரார்த்தனை அனுசரிச்சுட்டு பலராம சுவாமியோட லீலைகளை எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. அப்படியே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமாயண காலத்தில் இருந்த ஒரு வானரன், அவனோட பேர் த்விவிதன். ராமாயண காலத்தில் ராமனுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த சாதுக்கள் கூட இருந்துட்டு இருந்த அந்த த்விவிதன் துவாபர யுகத்தில் என்ன ஆயிடுத்து, துஷ்டாளான நரகாசுரன் முதலானவாளோடு சங்கம் கிடைச்சனால அசாதுவா போயிட்டான். லோகோபதிரவம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். தன்னோட மித்திரமான நரகாசுரனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வதிச்சான்னு சொல்லி தெரிஞ்சதுமே மகா கோபம் பூண்ட இந்த த்விவிதன் தன்னோட மித்திரத்தை வதிச்ச அந்த சத்ருவை பிரதிஷோதம் பண்ணி அந்த சத்ருவை வதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே சொல்லி தெரிஞ்சுட்டே போகிறான். இவன் போகிற வழியில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் பட்டணங்களையும் எல்லாம் நசிப்பிக்கிறான். வானரத்தோடு சேஷ்டையை காட்டுறது. அப்படியே துவாரகைக்கு வந்துவிட்டான். துவாரகாபுரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சு விட்டான். ஜலத்தை எல்லாம் அப்படியே அமர்த்தி அடிச்சு
கரையில் இருக்கிற பாகங்கள் எல்லாம் ஜலத்தால் முக்கறான், விருட்சங்கள் எல்லாம் புழக்கி எறியறான், ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு போயிடுறான், புருஷாளியும் ஸ்திரீக்களை எல்லாம் அபகரிச்சுட்டு போய் குகைக்குள்ளே கொண்டு அடைக்கிறான். இப்படி லோகோபதிரவம் பண்ணிட்டு இருக்கிற அந்த த்விவிதன் என்னைக்குத்தான் ஒழிஞ்சு போவான்னு சொல்லி இப்போ ஜனங்கள் எல்லாம் த்விவிதனை கண்டு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி ஜீவிச்சுட்டு இருக்கா. இவன் நல்ல விடுவு காலம் வராதா சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற சமயத்தில் பலராம சுவாமி தன்னோட பாரியமார் கூட சேர்ந்துண்டு ரைவத்தகிரியில் இப்படியே விஹரிச்சுட்டு இருக்கிற சமயமாக அவரோட மதுரமான கானம் கேட்டு இந்த த்விவிதன் அங்கேருந்து ஓடி வந்து பார்க்கறத பலராம சுவாமி ரொம்ப அழகாக இருக்கார், வெள்ளை வெளியேர்ந்து இருக்கார். அவர் வாருணி அருந்திண்டு அவரோட தேவிமார் கூட இப்படியே உல்லாசமாக இருந்துட்டு இருக்க, விஹரிச்சுட்டு இருக்க இந்த த்விவிதன் வந்து குரங்கோடு சேஷ்டையெல்லாம் காட்டுறான். அப்போ அந்த தேவிமாரெல்லாம் சிரிக்கிறத என்ன தைரியம் இருந்தால் என்ன பார்த்து பரிஹசிப்பா சொல்லிட்டு அவன் அந்த த்விவிதன் வந்து பிருஷ்டபாகத்தை காட்டி அவளை அவஹேளிக்கிறான், அவமானிக்கிறான். பலராம சுவாமிக்கு கோபம் வருது, கல் எடுத்து எறியறார். கல் எடுத்து எறிஞ்சப்போ இன்னமும் கோபம் வந்தது அவனுக்கு. அவரோட அந்த பாத்திரங்கள், மது பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அவன் பானம் பண்ணி தாழ போட்டு உடைக்கிறான். அங்க ஜாடி இங்க ஜாடி பலராம சுவாமியோட உத்தரியத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான் இந்த வானரனான த்விவிதன். உத்தரியத்தை எடுத்துட்டு போனப்போ மகா கோபம் வந்தது. பலராம சுவாமிக்கு என்ன பண்ணினார்? அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். 16வது ஸ்லோகம். கதர்த்தீகிருத்ய பலவான் விப்ரசக்ரே மதோத்ததः தம் தஸ்யா வினயம் திருஷ்ட்வா தேசாம்ச்ச ததுபத்ருதான் क्रुद्धो मुसलमादत्त हलं चारिजिघांसया द्विविधोऽपि महावीर्य सालमुद्यम्य पाणिना अभ्येत्य तरसा तेन बलं मूर्ध्न्यताडयत् तं तु संकर्षणो मूर्ध्नि पतन्दमचलो यथा प्रतिजग्राह बलवान् सुनन्देनाहनच्चतं मुसलाहतमस्तिष्को विरेजे रक्तधारया कदर्थीकृत्य बलवान् विप्रचक्रे मदोत्थतः. அதிகம் பலத்தோட த்விவிதன் என்ன பண்ணினான்? மதத்தால கர்விஷ்டன், அவனுக்கு ரொம்ப பலம் இருக்கு சொல்ற ஒரு கர்வம் இருக்கு த்விவிதனுக்கு. பலத்துக்கெல்லாம் உறவிடமான பலராம சுவாமி கிட்டக்கே தன்னோட பலத்தை காட்ட வந்தான். பலராம சுவாமிக்கு ஒரு பலவும் இல்லை சொல்லி பலராம சுவாமியை துச்சமா நினைச்சுட்டு விட்டான். அதனால அவன் என்ன பண்ணினான்? எப்படியெல்லாம் பலராம சுவாமியை துரோகிக்க முடியுமோ அப்படியெல்லாம் துரோகிச்சான். அடக்கம் இல்லாத இந்த வானரத்தை பார்த்ததுமே இது எல்லாரையும் உபதிரவிச்சுன்னு நடக்கிறது. இப்படி ஒரு வானரத்தை ஜூல போட்டு அடிச்சு வைக்கணும், இது வெளியில விட்டா எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா? எல்லாருமே உபதிரவிக்கிறது சொல்ற செய்தி அப்பப்போ வருது பலராம சுவாமிக்கு. எது பத்தி அல்லவா அவர் ராஜா, அப்போ அவருக்கு இதெல்லாம் வருது. அப்போ இவனை எப்போ பிடிக்கலாம்னு சொல்லி காத்துட்டு அவரும் இருந்துட்டு இருக்கார். அப்போ அந்த சமயம் இப்போ வந்திருக்கு, நன்னா வந்து மாட்டினான் இந்த த்விவிதன். கிடைச்ச சமயத்துல இவனை சரியான பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கார் பலராம சுவாமி. இப்படி அடக்கம் இல்லாத பிரவൃத்தியோடு இருக்கிற இந்த வானத்தை வெளியில விட்டா சரியாகாது, அதனால இவனை அடக்கணும் சொல்லி அவர் மனசுல சங்கல்பிக்கிறார். அவரோட தேசியம் அதிகரிச்சு வர்றது பலராம சுவாமியோட. சத்ருவான இவன் இப்ப தீர்க்கிறேன்னு சொல்ற விசாரத்தோட என்ன பண்றார்? தன்னோட முசலத்தை எடுக்கிறார். அந்த ஒலைக்கு எப்படி எடுக்கிறார்? எடுத்து கையில இப்படியே பிடிச்சுண்டு அவன்கிட்ட ஓங்குறார். ஓங்குற சமயத்துல அவனும் மகா பராக்கிரமசாலி அல்லவா, என்ன பண்ணறான்? அங்கேருந்து ஒரு பெரிய சால விருட்சம் இருந்ததா, அந்த விருட்சத்தை அப்படியே புழக்கி எடுத்துட்டு அவன் கையில வச்சுட்டான். இது ராமராவண யுத்தத்தில் இதை பார்க்கலாம். இது வானரங்களுக்கு ஒன்றும் கையில் ஆயுதமே இருக்காது. அவள்லாம் எப்படி யுத்தம் பண்ணான்னா மலையை புழக்கிண்டு போய் யுத்தம் பண்ணுவா, மரத்தை புழக்கிண்டு யுத்தம் பண்ணுவா. அப்படிதான் ராமராவண யுத்தம் நடக்கிறது. அப்போ அதில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இந்த த்விவிதன் என்ன பண்ணினான்? அங்கேருந்து ஒரு சால விருட்சம், பெரிய ஒரு சால விருட்சத்தை எடுத்து புழக்கி கையில் பிடிச்சிக்கிறான். பலராம சுவாமியை மாதிரி இப்படி கையில் பிடிச்சிக்கிறான். 2 பேரும் ஓங்கிக்கிறா. அதால 2 பேரும் அடிக்கிறா தமிழ. அந்த விருட்சத்தை அப்படியே ஓங்கி பலராம சுவாமியோட தலையை பார்த்து ஒரு அடிக்கலாம்னு சொல்லி இப்படி போட்டப்ப என்னாச்சு? பலராம சுவாமி தன்னோட முசலத்தால் அதை தடுத்து அதை அப்படியே ஒரு தட்டினார். அது சிதிலமா போயிடுது, பீஸா ஆகிடுது. அது கையிலேருந்து போனதுமே ஒரு கேப் கிடைச்சதா, அந்த கேப்ல என்ன பண்ணினார்? அந்த முசலத்தால அந்த வானரத்தோட தலையில டபார்னு அடிச்சார். இவன் அவரை அடிக்க பார்த்தான், இவரோட தலையில நன்னா கொடுத்தார். என்னாச்சு? வானரனோட தலையில அது விழுந்ததுமே அந்த
உடஞ்சி கொடுத்து தலையிலேருந்து ரத்ததாரை அப்படியே பிரவகிக்கிறது. முசலாஹதமஸ்திஷ்கோ விரேஜே ரத்ததாரையா. மஸ்திஷ்கம் தகர்ந்து போச்சு சொல்றா. மஸ்திஷ்கம் தான் என்னது? பிரெயின் தகர்ந்து கொடுத்தான். என்ன ஆகிறது? கிரிர்யதா கைரிகயா பிரஹாரம் நானு சிந்தயன் புனரன்யம் சமுத்க்ஷிப்ய கிருத்வா நிஷ்பத்ரமோஜசா தேனாஹனத்சு சம்க்ருத்தஸ்தம் பல சததாச்சினத ததோன்யேன ருஷா ஜக்னே தம் சாபி சததாச்சினத. गिरिर्यथा गैरिकया प्रहारं नानु चिन्तयन् கைரிகையா. பர்வதத்தில் சாயம் கிழக்கின ஜலம் இப்படியே ஒலிச்சு வர மாதிரி. அதாவது பண்டு காலத்தில் பர்வதங்களில் நிறைய மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஊர்ஸ் எல்லாம் இருக்கும், ரத்னம் இப்படி பொடி பொடியாக கிடக்கும். அப்போ அதுலேருந்து இந்த நதிகளெல்லாம் பிரவகிச்சு வரது அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வரும் நதி. அப்போது ஒரு தாரைகள் ஒரு நிறத்தில் இருக்கும். ரெட்டிஷ் கலரான மினரல்னால் அந்த கலராக இருக்கும் அந்த நதி தாரை. அதே மாதிரி க்ரீனாக இருந்தால் க்ரீனாக இருக்கும். அப்போ பர்வதத்துலேருந்து பகுவிதமான இந்த நதிகளெல்லாம் ஒலிச்சு வருமே, அதெல்லாம் இந்த மினரல்ஸையும் ஓர்ஸையெல்லாம் எடுத்துகிட்டு வரனால அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த துவிதனோட தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தாரா, அவனோட தலையிலேருந்து ரத்தம் கொட்டுறது, சொக்க வருது. அது பார்க்குறதுக்கு இவன் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கானா, அவனோட தலையிலேருந்து தாரைகள் அந்த நதிகள் ஒலிச்சு வர மாதிரி இருக்குது. ஒரு பர்வதத்துலேருந்து நதிகள் ஒலிச்சு வர மாதிரி இருக்குது அவனை இப்போ பார்க்கறதுக்கு. ரத்தமே பிரவகிக்கிறது, தலையிலேருந்து பிரவகிக்கிறது. அதையும் கூட்டாக்காக்கி அது ஒன்றும் கணிக்காக்கி இவன் வேறொரு விருட்சத்தை அப்படியே புழக்கி எடுத்துட்டு பலராம சுவாமியை அதிவேகத்தில், இதை விட வேகத்தில் அடிக்க போகிறான். அந்த விருட்சத்தை அவன் அப்படியே எடுத்ததும் என்னாச்சு, அந்த விருட்சத்தில் இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் அப்படியே கொழிஞ்சு தாழ விழுந்து கொடுத்து. ஒரு இலை கூட அந்த விருட்சத்தில் பாக்கி இல்லை. அப்படி புழக்கினானாம் அவன். அப்படி புழக்கி எடுத்து அவர் அடிக்க போகிறான். அடித்த உடனே என்னாச்சு, அவர் அதுக்கு முன்னாடி அந்த விருட்சத்தை ஒரு தட்டு தட்டினார். கண்டமாக அது முறிஞ்சு போயிடுத்து. ஏவம் யுத்தியன் பகவதா பக்னே பக்னே புனः ஆக்ருஷ்ய சர்வதோ விருக்ஷான் நிர்விருக்ஷமகரோத்வனம். ஏவம் யுத்தியன் பகவதா, இந்த பிரகாரம் பகவான் பலராமன் கூட யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கான் துவிதன். அவர் விருட்சத்தை எல்லாம் அப்படி சின்ன பின்னமாக்குறார். விருட்சம் கையிலேருந்து போச்சு சொல்லி தெரிஞ்சால் அடுத்த விருட்சத்தை பிப்பானாம் போய் இந்த துவிதன். அடுத்த விருட்சத்தை எடுத்து ஓங்குவான் பலராம சுவாமி, அதில் அடிப்பார், அது பீஸாக போயிடும். அதுக்கப்புறம் பின்னியும் விருட்சத்தை புழக்குவான், அடிக்க வருவான். அப்படியே விருட்சங்களை புழக்கி அது ஒரு காடாக இருந்தது. அந்த காடு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுத்து. காடில் மரங்களே இல்லாக்கி ஆகிடுத்து. இந்த துவிதன் மரங்களை எல்லாம் எடுத்து பலராம சுவாமியை அடிக்க போனேன். மரமே இல்லாக்கி ஆகிடுத்து. அவர் அடிச்சு എന്നിട്ട് என்னாகிறது, தத்தோ முஞ்சச்சிலா வருஷம் பலஸ்யோ பர்யமர்ஷிதः தத்சர்வம் சூர்ணயாமாச லீலயா முசலாயுதः. ததோ முஞ்சச்சிலா வருஷம் ததः அமர்ஷிதः பலஸ்ய உபரி ஷிலா வருஷம் முஞ்சத. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான், மரமே இல்லை. இப்போ மரம் தெரிந்தது சொல்லி கண்டதுமே அந்த வானரம் என்ன பண்ணிட்டு, பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கே, ரைவத்த கிரி தானே, மலை தானே, இப்போ நிறைய கல் இருக்கு. அப்போ இருக்கிற பெரிய பெரிய பாறாங்கல்லாம் எடுத்து புழக்கி பலராம சுவாமி மேலே எறியறானா இந்த துவிதன். ஒரு தடவை கல் வரத்தையும் பேட்டால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு பலராம சுவாமி. அடித்த உடனே அது அந்த முசலத்தால் கொண்டதுமே அது பீஸாக போயிடுறது, பொடி பொடியாக நசிச்சு தாழ விழுறது. அப்படி இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து எறியறான் துவிதன். எல்லாத்தையும் உடைச்சு போடுறார் பலராம சுவாமி. சபாஹுதால சங்காஷோ முஷ்டீகிருத்ய கபீஸ்வரः ஆசாத்ய ரோஹிணீ புத்திரம் தாப்யாம் வக்ஷஸ்ய ரூருஜத். சபாஹுதால சங்காஷோ சஹா கபீஸ்வரः தால சங்காஷோ. அந்த வானர சிரேஷ்டன் கல்லும் தீர்ந்து கொடுத்து, பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சு பார்த்தா எல்லா கல்லும் முடிஞ்சு கொடுத்து, எல்லாம் பொடி பொடியாக கிடக்கிறது தாழ.
இதுக்கப்புறம் என்னத்தால தான் அடிக்கிறது, ஒரு ஆயுதமும் கிடைக்கல அந்த வானரத்துக்கு. என்ன பண்ணினான், கையை அப்படியே தட்டின்னு இப்படி கையை தட்டின்னு முன்னாடி வரான். அதை பார்த்ததுமே பலராம சுவாமிக்கு புரிஞ்சது, ஓ மல்ல யுத்தமாயினி. அப்போ பலராம சுவாமி என்ன பண்றார், தன்னோட முசலத்தை அங்கே தாழ வச்சுட்டு இவன் கூட மல்ல யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவரும் கையை தட்டிண்டு இவன் கூட யுத்தத்துக்கு போகிறார். அங்கேருந்து ஓடி முஷ்டியை பிடிச்சுண்டு இப்படி கையை மடக்கி பிடிச்சுண்டு துவிதன் பலராம சுவாமியை குத்துறதுக்குன்னு இப்படி வரான். ஓடி வந்து வக்ஷசீதாபியாம் அரூருஜது, பலராம சுவாமியோட விஸ்தாரமான அந்த வக்ஷஸ்தலத்தை பார்த்து ஒரு குத்தினான் இந்த துவிதன். இப்படித்தான் குத்த தோணித்தோம். குத்தினதுமே என்னாச்சு பலராம சுவாமிக்கு, யாதவேந்திரோபிதம் துர்பியாம் தியக்த்வா முசலலாங்கலே ஜத்ராவப்யர்தயத் க்ருத்தः சோபதத்ருதிரம் வமன். யாதவேந்திரோபிதம் துர்பியாம், யாதவ சிரேஷ்டனான பலராமன் அந்த முசலத்தை தாழ வைக்கிறதுக்குள்ள அவன் வந்து குத்தி விட்டான். ஹலத்தையும் முசலத்தையும் தாழ வைக்க போகிற அந்த கேப்பில் வந்து குத்தினான். குத்தினது பலராம சுவாமிக்கு பெருசா ஒன்றும் வெளிக்கலை. ஆனால் என்ன தைரியம் இவனுக்கு, என்னையே வந்து அடித்தான் இல்லையா, அதனால கோபம் வந்ததா என்ன பண்ணினார், கைகளால் அவனோட கைகளோடும் சந்தியில் பிடிக்கிறார், இந்த ஷோல்டரில் பிடிக்கிறார் பலராம சுவாமி. கையை இப்படி வைக்கிறார், வச்சு அதிக்ரோதத்தோட நன்னா ஒரு அடி அடித்தார். அந்த பெடனி சொல்லுவோம் இல்லையா, இந்த பாகம் ஷோல்டருக்கு பின்னாடி அந்த பாகத்தை பார்த்து ஒரு அடி அடித்தார். அடித்ததுமே என்னாச்சு, ரத்தம் சர்திச்சான், வெளியில் ரத்தத்தை துப்பினான், பூமியில் தாழ விழுந்து விட்டான் துவிதன். சகம்பே தேன பததா சடங்கஸ்ஸ வனஸ்பதிஹ பர்வத குருஷார்தூல வாயுனா நௌரிவாம்பசி. சகம்பே தேன பததா, ஹே குருஸ்ரேஷ்டா பரீட்சித்தே, அந்த துவிதன் சொல்கிற பெரிய வானரம் அல்லவா அது, அப்படியே டபார்னு தாழ விழுந்ததுமே என்னாச்சு, அந்த பர்வதமும் அதில் இருக்கிற ஜலதாரைகளும் மரங்களும் ஜலத்து கூட போகிற தோணி காற்றால் எப்படி அழகுமோ அது மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட ஆரம்பிச்சு கொடுத்து, பர்வதமே ஆடித்தான், மரங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சு கொடுத்தான். இந்த துவிதன் தாழ விழுந்ததுமே ஜலத்தில் நம்ம தோணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நதியிலெல்லாம் தோணி இருக்குமே, அந்த தோணி வந்து காற்று அடிக்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிடும் இல்லையா, அதுக்கு ஆதாரம் இல்லை அடியில், அது மாதிரி பர்வதம் ஆட ஆரம்பிச்சு கொடுத்து இந்த துவிதன் தாழ விழுந்ததுமே அவ்வளவுதான், துவிதன் மரணம் அடைஞ்சாச்சு. ஜய சப்தோ நம சப்த சாது சாத்விதி சாம்பரே சுர சித்த முனீந்திராணாம் ஆசீத் குசுமவர்ஷிணாம். ஜய சப்தோ நம சப்த சாது சாத்விதி சாம்பரே, உடனே ஆகாசத்துல ஜயா விஜயி பவ நமோ நமஹ சொல்ற சப்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுது. தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவள்லாம் சாது ரொம்ப நன்னா யுத்தம் பண்ணினாள், இப்படித்தான் அவனுக்கு நன்னா வேணும்னு சொல்லி எல்லாரும் வெய்ய ஆரம்பிச்சு விட்டா. தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சுர சித்த முனீந்திராணாம், சுரன் மாறி இருக்கா, சித்தன் மாறி இருக்கா, முனி கணங்கள் எல்லாம் வந்து விட்டா பலராம சுவாமியோடு இந்த பராக்கிரமத்தை பார்க்கறதுக்கு. எல்லாருமே ஸ்துதிக்கிறா, பலராம சுவாமியோடு குணகானங்கள் எல்லாம் பண்ணறா, குசும வருஷம் நிறைய புஷ்ப விருஷ்டி பண்ணறா, அதெல்லாம் பலராம சுவாமியோட சிரசில் விழுந்தது. ஏவம் நிஹத்ய த்விவிதம் ஜகத்யதிகராவஹம் சம்ஸ்தூயமானோ பகவான் ஜனை ஸ்வபுரமாவிஷத். ஏவம் நிஹத்ய த்விவிதம், இந்த பிரகாரம் லோகத்தை நசிப்பிக்க கூடின துஷ்ட ஸ்வபாவத்தோடு இருக்கிற த்விவிதன மாதிரி இருக்கிற துஷ்டாள், அப்படி இருக்கிற அசுரால் எல்லாம் பலராம சுவாமி லோகக்ஷேமார்த்தம் ஹனிக்கிறார். இப்போ த்விவிதனை ஹனிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஸ்துதி எல்லாம் வாங்கிண்டு அப்படியே அந்த ஸ்திரீ ஜனங்களை எல்லாம் கூட்டிண்டு தன்னோட ராஜதானிக்கு உள்ள பிரவேசிக்கிறார். இதோட இந்த அத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே உத்தரார்த்தே த்விவித வதோ நாம சப்தஷஷ்டிதமோऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द. ओम नमो भगवते वासुदेवाय. अथ अष्टषष्टितमोऽध्यायः.
ஸ்ரீசுக உவாச்ச. அடுத்தது புதுதான ஒரு அத்தியாயம். பலராம சுவாமியோட ரசகரமான கதைகள் சொல்லறார் இல்லையா. அடுத்த உபாக்கியானமும் அவரோட ஒரு லீலையே தான் சொல்ல போகிறது. 68வது அத்தியாயத்தில் சாம்பன் சொல்கிற பகவானோட புத்திரன், லக்ஷ்மணை சொல்கிற ஒரு தேவியை அபகரிச்சுட்டு வர கதை. ராட்சச விதி பிரகாரம் அபகரிச்சுட்டு வர போகிறதான கதை. இந்த லக்ஷ்மணை யாரு சொல்லி கேட்குறத துரியோதனனோட சுத்தையாக்கும், துரியோதனனோட பொண்ணாக்கும். அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். பார்க்கலாம். ஸ்ரீசுக உவாச்ச துரியோதன சுதாம் ராஜன் லக்ஷ்மணாம் சமிதிஞ்சயः ஸ்வயம்வரஸ்தாமஹரத சாம்போ ஜாம்பவதி சுதः. துரியோதன சுதாம் ராஜன், ஹே ராஜன், ஹே பரீட்சித்தே, சமிதிம் ஜெயஹ, யுத்தத்தில் ஜெயிக்கிற ஸ்வபாவத்தோடு கூடின ஜாம்பவதி சுதஹ, ஜாம்பவதி புத்திரனான சாம்பஹ. சாம்பன் என்ன பண்ணுறான், கல்யாண மண்டபத்தில் நின்றுட்டு இருக்கிற துரியோதன சுதாம், துரியோதன புத்திரியான லக்ஷ்மணா அஹரத், லக்ஷ்மணைய அபகரிச்சுண்டு ஓடினான் சொல்லிங்க சொல்கிறேன். சாம்பன் வந்துட்டு ரொம்ப பராக்கிரமசாலியான பகவானோட புத்திரனாக்கும் ஜாம்பவதி தேவியோட புத்திரனாக்கும். அந்த சாம்பன் ரொம்ப அழகாக இருப்பார். சாம்பனை பற்றி ஹரிவம்சத்தில் சொல்கிறது கேட்டிருக்கேன். அவர் சாக்ஷாத் குமரக்கடவுளோட அவதாரம் சாம்பன். தேவசேனாதிபதியான பகவான் சிவசங்கரனோட புத்திரனான சரவண பவன் முருகப்பெருமானோட அவதாரமாக்கும் சாம்பன். பகவானும் ஜாம்பவதி தேவியும் பகவான் சிவனை பிரார்த்தனை பண்ணுவா. ஜாம்பவதி தேவிக்கு ஒரு ஆசை, அந்த குமரக்கடவுளே தனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால அவள் பிரார்த்தனை பண்ணி அப்படி பிறந்ததாக்கும் சாம்பன். ரொம்ப அழகாக இருப்பார். முருகன்னா அழகல்லவா, முருகனோட மறுபெயர் அழகு. அப்போ அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகாக்கும் இந்த சாம்பன். பராக்கிரமத்திலையும் தேவசேனாதிபதியாக இருந்தவர் அல்லவா முருகப்பெருமான். அவள் அதே பராக்கிரமம் இவருக்கும் இருக்குது, இந்த சாம்பனுக்கும் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த சாம்பன், இவாளோடலாம் சுவாவம் எப்படின்னா, சத்ரியாளோட சுவாவம் என்னன்னா, ஸ்திரீ ஜனங்கள் அப்படியே அவள் தானமாக கன்யா தானமாக வாங்கிட்டு வர விரும்ப மாட்டாள். அவளோட பராக்கிரமத்தை பிரகாசிப்பிச்சுண்டு அந்த ராஜகுமாரிமாரை அபகரிச்சுட்டு வருவா சுயம்பரத்துலேருந்தெல்லாம். அது க்ஷத்ரியாளோட தர்மமாக்கும். அப்போ அந்த க்ஷத்ரியாளோட தர்மத்தை அவலம்பிச்சுண்டு, ராட்சச விதியை அவலம்பிச்சுண்டு துரியோதன புத்திரியான லக்ஷ்மணை சுயம்பரத்துக்கு அங்கே இருந்துட்டு இருக்கிறத அந்த பொண்ணு அப்படியே, அந்த பொண்ணு ஆறையும் மாலி இடத்துக்கு அவளை சம்மதிக்காக அதுக்கு முன்னாடி அவளை தூக்கிட்டு போயிட்டான் சாம்பன். அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கண்டாமா, அது சுயம்பரன் தான் என்னது, ஒரு கன்னியகை. அந்த கன்னிகைக்கு இஷ்டமுள்ள ஆள் மேலே அவளுக்கு மாலை போட்டு அவரை வரிக்கலாம். வரிச்சதுக்கு அப்புறம் அவன் எடுத்துட்டு போகிற சமயத்தில் இந்த கன்னியகையை அபகரிக்கிறதுக்கு எல்லா ராஜாக்கன்மாரும் வருவா. அப்படிதான் அதனோட வழக்கம். ஆனால் சாம்பன் என்ன பண்ணினான், அவளுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவளை அபகரிச்சுட்டு வந்து விட்டான் சாம்பன். அப்போ இவாளுக்கெல்லாம் மகா கோபம் வந்தது. துரியோதனன் முதலானவா, துரியோதனன், துஷாசனன், கர்ணன், அதே மாதிரி குருவம்சத்தில் இருக்கிற பெரியவாளான பீஷ்மர், திருதராஷ்டிரன் முதலானவாளுக்கெல்லாம் மகா கோபம் வந்தது. என்ன பண்ணுறாவா, கௌரவா குபிதா ஊச்சுர் துர்வினீதோயமர்பகः கதர்த்தீகிருத்ய ந கன்யாம் அகாமாமஹரத் பலாத். கௌரவா குபிதா ஊச்சுர் துர்வினீதः அயமர்பகः. துர்வினீதனான துஸ்வபாவியான இந்த சின்ன பையன் என்ன தைரியம் இருந்தால் நம்மளெல்லாம் அவஹேளிச்சுண்டு நம்ம பொண்ணு இப்படி அபகரிச்சுண்டு போவான். அதுவும் அக்காமா, அவன்கிட்ட அனுராகமே இல்லையே இந்த பொண்ணுக்கு, லக்ஷ்மணைக்கு. அது என்னானாலும் இவரோட அழகை மிஞ்சி அங்கே யாருமே இல்லை. மாலிடுறதா இருந்தாலும் இவருக்கு தான் இட்டிருப்பான் அந்த குழந்தை, அந்த பொண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் முந்தின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் சாம்பன். அதனால அவளோட ஒப்பீனியன் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இவாளே அசியூம் பண்ணிக்கிறா, இந்த லக்ஷ்மணைக்கு சாம்பன் கிட்டக்க இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லாக்கி எங்களோட பொண்ணை அப்படியே அபகரிச்சுட்டு போயிட்டானே. அனுராகம் இல்லாத மாதிரி, அனுராகம் இல்லாக்கி அவள் இருக்கிறத அந்த கன்னியகையை பலாத்காரன்னு அதுவும் எங்க கண் முன்னாடி அபகரிச்சுட்டு போனானே. இது எப்படி, இது தப்பல்லவா, இதுக்கு சரியான பதில் கொடுக்கணும் சொல்லி எல்லாருமே கோபத்தோட இறங்குறா. கௌரவாள் எல்லாருமே கோபயுக்தன்மாராயிட்டு தமிழில் பேசிக்கிறா. பேசிண்டு அவள்ல இறங்குறா யுத்தத்துக்காக. பத்னீதேமம் துர்வினீதம் கிம் கரிஷ்யந்தி விருஷ்ணயः
येऽस्मत् प्रसादोपचिता दत्तां नो भुञ्जते महीम् बध्नीते मम दुर्विनीतं किं करिष्यन्ति विष्णयः दुर्विनीतं. வினயமே இல்லாத இந்த பையனோட சுபாவம் பார்த்தா தெரியுமே அவள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க. அப்படியே பேசிக்கிறா. வினயமே இல்லை, வினயமே இல்லாத குடும்பமாக்குன்னு சொல்லி தோன்றது யாதவாளோட குடும்பம் சொல்லி வெய்யறா எல்லாருமே. இப்படி வினயம் இல்லாத துஸ்வபாவியான இவனை இப்பவே நமக்கு பந்திக்கணும், இவனை அப்படியே கட்டி போடணும், நம்ம காராகிரகத்தில் வைக்கணும். அப்போ விஷ்ணிகள் என்ன பண்ணறா சொல்லி பார்க்கலாம். விஷ்ணயா கிம் கரிஷ்யந்தி, அவ என்னதான் பண்ணுவா, அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துட்டு இருக்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா அஸ்மத் பிரசாதோபஜிதாம், நம்மளோட அனுகிரகத்தாலேயாக்கும் அவ அபிவிருத்தியை பிராபிச்சுட்டு இப்போ சுகமாக இருந்துட்டு இருக்கா. நம்ம தான் அவளை அலோவ் பண்ணுறோம் ராஜ்யம் வச்சுட்டு சமாதானமாக இருக்கிறதுக்கு. அவளுக்கு என்ன சத்திரம் இருக்குது, என்ன சாமரம் இருக்குது, கிரீடம் கூடி தலையில் வச்சுக்க முடியாது. நம்மளை மாதிரி இருக்கிற க்ஷத்ரியாளோட கிருப்பையால் தான் அவள் ஜீவிச்சுட்டு போகிறா. ஒரு ராஜ்யத்தை அமைச்சுட்டு இன்னும் ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து க்ஷத்ரியாலே அல்லவே. அப்படி இருக்கிறவாளில் பிறந்த, அவளோட குலத்தில் பிறந்த இந்த ஒரு பையனுக்கு என்ன தாஷ்டியம், என்ன திக்காரம். இவனை சரியான ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லி எல்லாருமே இறங்குறா. நம்ம தானம் பண்ணினா பூமியில தானே அவள் புஜிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு நன்றியே இல்லையா எல்லாம் சொல்லி திட்டறா துரியோதனன் முதலானவாள் எல்லாருமே. എന്നിട്ട് என்ன பண்ணறா, எல்லாருமா சேர்ந்து சாம்பனை அட்டாக் பண்ண போகிறா. என்ன சம்பவிக்கிறது, சாம்பனுக்கு என்ன ஆகிறது உள்ளதெல்லாம் நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.